வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்க போகும் கதை மிகவும் சுவாரஸ்யமானதும் அறிவை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். அதுதான் தெனாலிராமன் மற்றும் ராஜகுருவின் நட்பு. இது அறிவும் உண்மையான நட்பும் பற்றி சொல்லும் ஒரு அருமையான கதை. வாங்க நண்பர்களே, கதைக்குள் நுழைவோம். பழமையான விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கு அரசராக இருந்தவர் மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவரின் அரண்மனையில் அறிவும் நகைச்சுவையும் கலந்து அரசியலை செழிக்கச் செய்தவர் தெனாலிராமன். ஆனால் அந்த அரண்மனையில் இன்னொருவரும் இருந்தார். அவர் ராஜகுரு, மன்னரின் ஆன்மீக ஆலோசகர். ராஜகுரு ஒரு பாண்டித்யமானவர், ஆனால் சில சமயங்களில் கொஞ்சம் பெருமையும் காட்டுவார். தெனாலிராமனின் அறிவும் நகைச்சுவையும் மன்னரை கவர்ந்ததால் ராஜகுருவுக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் மன்னர் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்திருந்தார். அவரிடம் சொன்னார், நாளை அரண்மனையில் அறிவு போட்டி நடைபெறும். அதில் யார் வெற்றி பெற்றாரோ அவருக்கே அரசரின் ஆசிர்வாதமும் பரிசும் கிடைக்கும். இதை கேட்ட ராஜகுருவும் தெனாலிராமனும் போட்டியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டனர். அடுத்த நாள் அனைவரும் கூடியிருந்தனர். மன்னர் மேடையில் அமர்ந்திருந்தார். முதலில் ராஜகுருவை அழைத்தார். ராஜகுரு தன் வேதங்களின் அறிவை வெளிப்படுத்தினார். அவரது சொற்பொழிவு நீண்டது. அனைவரும் கைதட்டினார். மன்னரும் பாராட்டினார். பின்னர் தெனாலிராமன் மேடைக்கு வந்தார். அவர் சிரித்தபடி கூறினார், மன்னா, நான் பெரிய பண்டிதன் அல்ல. ஆனால் அறிவை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கே நான் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் சொன்னார், மதம் அறிவை கற்பிக்கும், ஆனால் அறிவு அதை செயலாக்கும். அறிவில்லாத வேதம் இருட்டான விளக்கே. அந்த வார்த்தைகள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன. மன்னர் சிரித்தபடி கேட்டார், ராமா, நீயும் ராஜகுருவும் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறீர்கள்? தெனாலிராமன் அமைதியாக சிரித்தார். மன்னா, நாம் இருவரும் ஒரே தோட்டத்தில் இருக்கும் இரண்டு மலர்கள். ஒருவர் வாசம் தருகிறார், மற்றவர் கண்ணுக்கு அழகு தருகிறார். அந்த மலர்களை ஒப்பிடுவது தவறு. இருவரும் சேர்ந்துதான் அழகான தோட்டம் உருவாகிறது. ராஜா தெனாலியை அணைத்தார். நீ உண்மையான அறிவாளர் ராமா, நான் தவறாக எண்ணியிருக்கிறேன் என்றார். மன்னரும் மகிழ்ந்தார். இதுதான் உண்மையான நட்பு என்று கூறினார். அந்த நாளுக்கு பிறகு ராஜகுரு மற்றும் தெனாலிராமன் இருவரும் மிகுந்த நட்புடன் இருந்தனர். அவர்கள் இணைந்து மன்னரின் சாம்ராஜ்யத்தை சிறப்பாக வழிநடத்தினர். மன்னர் பெருமையுடன் கூறினார், ஒரு நல்ல அறிவாளி ராஜ்யத்துக்கு வலிமை, ஒரு நல்ல நண்பன் ராஜ்யத்துக்கு நிலைத்தன்மை. அந்த நாள் முதல் தெனாலிராமனும் ராஜகுருவும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டனர். அவர்களின் நட்பு அரண்மனையில் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. அறிவும் நட்பும் சேரும்போதுதான் உண்மையான வலிமை கிடைக்கும். பெருமை விலகும் இடத்தில்தான் உண்மையான நட்பு மலர்கிறது. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் கற்றது, அறிவு மட்டும் போதாது, தாழ்மையும் நட்பும் தேவை. நீங்கள் எத்தனை பெரியவராக இருந்தாலும் மனதின் சிறிய நன்மைதான் உங்களை உண்மையில் பெரியவராக ஆக்கும். அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், சிரியுங்கள், நன்மை செய்யுங்கள்.